السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله بسم الله والصلاة والسلام على رسول الله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அப்படியே இங்கே எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அதாவது நம்மளை இறைவன் படைத்து நமக்கு ரெண்டு பசியை கொடுத்துருக்கான். அதாவது ஒரு பசி உடல் பசி. அது பசி ஏற்படையில் நம்மளுடைய எஃபோர்ட் போட்டு நம்ம போய் அதற்கான பொருளாதாரத்தை செலவு பண்ணி அதனை நம்ம தீர்த்துக்கிறோம், அந்த உடல் பசியை. அதே மாதிரி இன்னொரு பசி தான் ஆன்மீக பசி. அந்த ஆன்மீக பசி எப்போ தீரும், அதாவது உடல் பசியை எவ்வாறு தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதற்கு ஒரு தீர்வு இறைவன், உங்களை படைத்த உங்கள் இறைவன் கொடுத்திருக்கிறது போல, அதற்கும் ஆன்மீக பசியை என்னை வணங்குவது எப்படி வணங்கினால் உங்களுடைய அந்த பசி தீரும் அப்படிங்கிறத அவன் சொல்லாம இல்லை, அவன் கிளியரா சொல்லியிருக்கான். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப முஸ்லீமை படைத்த இறைவன் வேற, கிறிஸ்டியன் படைத்த இறைவன் வேற, ஹிந்துக்களை படைத்த இறைவன் வேற அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய அவங்க இறை வேதம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களிலும் அந்த உங்களை படைத்த உங்கள் ஒரு இறைவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னையை மட்டும்தான் நீங்க வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டு. அந்த ஒரே இறைவன் தான். அந்த ஒரே இறைவனுக்கு அதனுடைய வல்லமைக்கு தகுந்த மாதிரி அவனால் சூட்டப்பட்ட பெயர் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் உங்களை படைத்த ஒரு இறைவன் இப்படிதான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஒரு 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 யாரோ ஒரு மதத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய அம்மாவையோ இல்லை ஒரு வயதான பெண்மணியையோ ரோட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யாருனாலையும் அதை கடந்து போக முடியாது. ஏன்னா அங்கே ஒரு அநியாயம் நடக்குது. கரெக்டா? அங்கே ஒரு அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய இயல்பு. அவர் முஸ்லீமா, அவர் ஹிந்துவா, அவர் கிறிஸ்டியனா அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். அங்கே ஒரு அநியாயம் நடக்கப்படுது, அந்த அநியாயத்தை நம்மளால முடிஞ்ச வரையும் தடுக்கணும் அப்படிங்கிறது இயல்பாகவே தோன்றக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அவரை போய் நாங்கள் தடுக்கிறோம். ஆனால் படைத்த இறைவன், ஒரே இறைவன் படைத்து நம்மளை பரிபாலிக்கிறான். நமக்கு தேவையான காற்று, நீ எல்லாவற்றையும் அவன் தான் கொடுக்குறான். எல்லாவற்றையும் அவன் கொடுத்துட்டு அவன் வணங்கப்படுவதை அங்க ஒரு அநியாயம் நடக்குது. கொடுத்த இறைவனை நீ இறைவன் இல்லைன்னு சொல்றதே ஒரு அநியாயம். அடுத்தது இன்னொரு ஆளு, யாரும் அதற்கு தகுதி, அதாவது அவர் எதுவுமே செய்யல, படைக்கல, நமக்கு தேவையான காற்றையோ நீரையோ எதையுமே தரல. அப்ப அங்க ஒரு பெரிய அநியாயம் நடக்குது. ஏன்னா குர்ஆன்ல சொல்லப்படுது, ஷிர்க், இணை வைப்பு என்பதுதான் பெரிய அநியாயம், அநியாயத்திலேயே பெரிய அநியாயமா தான். அப்ப அந்த அநியாயத்தை பார்த்து நம்மளால கடந்து போக முடியுது, இயல்பாகவே இருக்க முடியுது, அதற்கு நம்மளால வாழ்த்து கூட சொல்ல முடியுது அப்படின்னா நம்மளுடைய ஈமான் எந்த தரத்துல நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அதனால முடியுது அப்படின்னா, அந்த ஓர் இறைவனை நம்மளே இன்னும் படிக்கல, அதை தெரிந்து கொள்ள வேண்டிய முறைப்படி தெரிந்து கொள்ளவில்லை, அந்த இறைவனை நாம் அச்சப்பட வேண்டிய முறையில் அச்சப்படவில்லை. இறைவனை அச்சப்படாட்டி எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன லாஸ், நான் தான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இறைவனை அச்சப்படலை அப்படின்னா நம்ம எதுக்கெல்லாம் அச்சப்படக்கூடாதோ பயப்படக்கூடாதோ எல்லாத்துக்கும் பயந்து எல்லாத்துக்கும் அச்சப்பட்டு ஒரு 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 சுவையான வாழ்க்கையை வாழ முடியாது. அதுதான் அதற்கான தண்டனை. ஆனால் அதை நம்ம பொருட்படுத்துறதே இல்லை, இது இயல்பு அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். ஒரு உதாரணம் ஒரு மேனேஜர், நம்ம கம்பெனியில் உள்ள ஒரு மேனேஜர், அவர் நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கூப்பிட்றோம். அவர் வர்றாரு, அவர் ஒரு வெஜிடேரியன் வைங்க, நம்மளுக்கு நல்ல நான்வெஜ் நல்லா பிடிக்கும். நம்ம போய் நல்ல மட்டன் பிரியாணியாக சமைச்சு வச்சோம்னா அவருக்கு பிடிக்குமா? அது
நல்ல மட்டன் பிரியாணி, நல்ல காஸ்ட்லி செஃப்பை வச்சு நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா அவர் சாப்பிடுவாரா? அவருக்கு வந்து அது வந்து ஒரு அவமரியாதையாக இருக்காதா? ஏன்னா வெஜிடேரியன் எனக்கு தெரியும், தெரிஞ்சும் நான் அவரை வந்து நான் இப்படி ஒரு சாப்பாட்டை அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது எவ்வளோ அவமரியாதையாக இருக்கும். இப்போ ஒரு இறைவன், ஓர் இறைவன் என்னை இப்படிதான் வணங்கணும், இப்படிதான் என்னை வந்து என்னிடமிருந்து உனக்கு நன்மை வேணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கையில, இல்லை நான் பண்றதை நீ ஏத்துக்க, நான் இப்படிதான் உன்னை வணங்குவேன் அப்படின்னு நம்மளா டிசைட் பண்ணி நம்ம போய் வணங்கணும் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை அதிலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் ஏதாவது கிடைக்குமா? அதுக்கு தான் சொல்றான், நீங்க வந்து என்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவருக்கு சொர்க்கமே இல்லை. நாளைக்கு அவங்களே நல்லவங்க இருப்பாங்களே, அவங்களே நல்லவங்க, நல்ல தர்மம் செஞ்சவங்க இருப்பாங்க, நிறைய நல்லது செஞ்சவங்கலாம் இருப்பாங்களே, அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர்களை படைத்த இறைவனை அறியாத காரணத்தால் நாளைக்கு வந்து என்னத்தை சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் தர்மம் செய்கிறாருன்னா அவருடைய எண்ணம் என்ன, இன்டென்ஷன் என்ன? அவர் வந்து இவர் கொடையாளி, இவர் வந்து நல்ல நல்ல மனுஷன், இவர்கிட்ட போனால் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாரு, அதாவது எல்லாமே உலக காரணங்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ தான் உலகத்தில் கேட்டதை நான் கொடுத்துட்டேனே, எல்லாரும் தான் உன்னைய பார்க்க இல்லையெல்லாம் கொடையாளின்னு புகழ்ந்துட்டாங்களே, அதைத்தானே நீ விரும்பின, அதுக்கு தானே நீ செஞ்ச. ஸோ அது இதாயிரும். அப்போ நாளைக்கு அங்கே சொர்க்கத்தை கிளைம் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எந்த எவிடன்ஸுமே இருக்காது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இறைவன் தான் படைச்சது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும், அதாவது முதல்ல உங்களை படைச்ச இறைவன் வந்து ஒரு சூப்பர் பவர், அவர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள்ட்ட இருக்கணும். அந்த நம்பிக்கையோட நீங்க உங்க உள்ளத்தால செய்யுங்க. நான் வந்து இந்த உலகத்திலையும் வெற்றி அடையணும், மறு உலகத்திலையும் வெற்றி அடையணும், அதற்கான வழியை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க உள்ளத்தால செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்குல்ல, அது வந்து வெரி பவர்ஃபுல். அதை நீங்க பண்ணி பாருங்க உள்ளத்தால, அதனுடைய எஃபெக்ட் வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாலேஜ் வரும், உங்களுக்கு ஈஸியாகும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒருத்தருக்கு நான் நல்லதை நாடிட்டேன் அப்படின்னா பணங்காசை கொடுப்பேன்னு சொல்லலை, உங்களுக்கு அந்த மார்க்கத்தோட இந்த தூய்மையான வழியோட நாலேஜ், அந்த கல்வியை கொடுப்போம். ஏன்னா அந்த கல்வி இருந்தாதான் நம்ம இந்த உலகத்திலையும் வெற்றி அடைய முடியும், மறு உலகத்திலையும் வெற்றி அடைஞ்சு சொர்க்கத்துல நல்லபடியா இருக்க முடியும். அப்ப அந்த கல்வி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். எதனால? உங்களுடைய பிரார்த்தனை தூய்மையா இருக்கணும். என்னை படைச்ச என்னுடைய இறைவன்ட்ட எந்த புரோக்கரும் கிடையாது, யார்கிட்டையும் போய் நான் நிற்க வேண்டியதில்லை. என்னைய படைச்சான் என்னுடைய இறைவன், அவன் வந்து சூப்பர், ரொம்ப வலிமை வாய்ந்தவன். ஸோ இந்த பிரார்த்தனை அவனுக்கு கண்டிப்பா கேட்கும். அந்த பிரார்த்தனையினுடைய விளைவை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு இறைவன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி இறை தூதர்கள் காலப்போக்கில் வந்தாங்க, எல்லாருக்குமே இந்த தூய வழி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தூய வழிகள் எல்லாம் ஒவ்வொரு நாள்லையும் அது வந்து மனிதனுடைய கையாடல்னால அந்த தூய்மையை இழந்துருச்சு. அதனால அதுலேயும் சில உண்மைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் பல உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இறுதியாக வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதர் இதை வந்து முழுமைப்படுத்துறாங்க. ஏன்னா முன்னாடி இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து வந்தவங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு, அதாவது ஒரு இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள் தான். அப்ப எல்லாருமே இஸ்லாத்துல தான் இருந்திருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், மோசஸ் அலைஹிஸ்ஸலாம், எல்லாருமே இப்ராஹிம், ஆபிரஹாம், எல்லாருமே வந்து ஒரே இறைவன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ எல்லாருமே கொண்டு வந்த தூய வழி அதுதான். அந்த இதெல்லாம் கையாடல்னால இந்த இறை குர்ஆன், அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வந்து அவனுடைய பேச்சுங்கிறது வந்து அது இறக்கப்பட்டு அதுல எந்த ஒரு கையாடலும் பண்ண முடியாத அளவுக்கு இது பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த ஒரு இறைவன் கொடுத்த இந்த மனித கேட்டலாக், இதான் வந்து மனிதனுக்கு கேட்டலாக். இதை வந்து நம்ம படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா,
நம்ம உள்ளத்துல சில நோய்கள் வரும். அதாவது ஒரு ஒரு நல்ல ஒருத்தர் கார் வச்சிருக்காரு, இல்ல ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு, நல்ல கல்வியாளரா இருக்காரு, நல்ல பேச்சாளரா இருக்காரு, ஏதோ ஒண்ணு நம்மளை விட ஒண்ணு அதிகமா இருக்கு, இல்ல அவர் மேல வந்து ஒரு பொறாமையோ இல்ல எந்த ஒரு வஞ்சகமோ ஏதாவது ஒரு கெட்ட எண்ணங்கள் வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் அது முழுமை அடையாது. அன்லஸ் அந்த குரானை நம்ம வந்து படிச்சு அதை வந்து ரெகுலரா நம்ம அந்த படிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வராத வரையும். இதை வந்து அரபிக்கில் தான் படிக்கணும்னு இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டா நிறைய நன்மைகள் கிடைக்கும். தமிழ்லையும் தமிழாக்கம் இருக்கு. அதை படிக்கையில் நம்மளுடைய உள்ளத்துல உள்ள நோய்கள் வந்து தீரணும் அப்படின்னா இது ஒண்ணுதான் வழி, வேற எதுவுமே வழி கிடையாது. குரான் வந்து இதற்காக இறக்கப்பட்டதுதான். இந்த இறந்தவங்களுக்கு ஓதுறது அதெல்லாம் வந்து இஸ்லாத்துல வந்து சொல்லப்பட்டதா இல்லையாங்கிறதே பெரிய இதா இருக்கு. அது அது அவங்களுக்காக இல்லை. உயிரோடு இருக்கிறவங்க எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் அவர்கள் வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷங்களையும் அடையலாம், பிளஸ் இந்த உலகத்திலையும் வெற்றி அடையலாம், மறு உலகத்திலையும் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் நம்மளுக்கான வழிகாட்டு. இதை வந்து இதற்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும், இதற்காக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதாவது ஒரு விஷயம், நமக்கு ஒரு இறைவன் அல்லாஹ் தான், ஒரு இறைவன் நம்மளை படைச்ச ஒரே ஒரு இறைவன் தான், இறை தூதர் முகமது நபி தான் இறுதியா வந்தாங்க, இதற்கு முன்னர் வந்த தூதர்களும் ஓர் இறைவனை தான் சொன்னாங்க. இணை வைப்புங்கிறது பெரிய அநியாயம். இணை வைப்பு வந்து அந்த ஓர் இறைவனுக்கு இணையா யாரையுமே வைக்கக்கூடாது. நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைய நம்ம ஒரே இறைவன்கிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிற அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, ஒரு இறைவன் தான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை, அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்ற இந்த ஒரு கனிமாவை சொல்லிட்டா அந்த இறைவனுக்கு நீங்கள் அடிபணிந்தவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்காகவே, அதாவது நீங்க இஸ்லாத்தை ஏத்துட்டீங்க, அவ்வளவுதான். இதை போய் யார்கிட்டையும் போய் சொல்லணும், பெரிய மஸ்ஜிதை வச்சு யாரையும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. இதுதான் வந்து அதற்கான திறவுகோல். சொர்க்கத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்ளரேஷனை நீங்க பண்ணாத வரையும் சொர்க்கம் கிடைக்காது. இல்லவாய் நான் வந்து 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் ஒரு இறைவன் தான், இறை தூதர்கள்லாம் இந்த நோக்கத்துக்கு தான் வந்தாங்க, மனிதர்களை வழி நடத்தினாங்க, இதுதான் அவங்க சொல்லப்பட்ட வழியெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சு இந்த கலிமாவை சொல்லலை, இந்த 2 வார்த்தைகளை நம்ம டிக்ளேர் பண்ணலை. டிக்ளேர்னா என்ன, உலகத்துக்கு முன்னாடிலாம் நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டியதில்லை, உங்க குடும்பத்துக்கே தெரியாம கூட நீங்க இதை வந்து சொல்லிக்கலாம். இதுதான் பியூட்டி. இது உங்க குடும்பத்துக்கே தெரியாம கூட இது சீக்ரெட், உங்க பிட்வீன் யூ அண்ட் யுவர் கிரியேட்டர். உங்களை படைச்ச உங்க இறைவன்ட்ட நீங்க அதை டிக்ளேர் பண்றதுதான் சீக்ரெட்டாவே கூட பண்ணிக்கலாம். எனக்கு என்னுடைய ஃபேமிலி பாண்டிங் வேணும், என்னுடைய ஃபேமிலி பிரிஞ்சு போறதை என்னால இது பண்ண முடியாது, அட் த சேம் டைம் எனக்கு உண்மை புரிஞ்சிருச்சு, நீங்க தாராளமா இந்த ஒரு விஷயத்த சொல்லி நீங்களும் உங்க இறைவனுக்கு தெரிஞ்சா போதும், நீங்க அடிபணிந்தவரா முஸ்லீமா இல்லையா அப்படிங்கிறது. நான் அடிபணிந்தவர் தான் அப்படிங்கிறதுக்கு இதை சொன்னாலே போதும். இதை சொல்லிட்டு நீங்க வேற யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. தேவை ஏற்பட்டால் நீங்க போய் கூட சொல்லிக்கலாம், இல்லப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை படைச்ச இறைவன்ட்ட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டேன், தாராளமா சொல்லிக்கலாம். அதாவது எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை, இந்த உங்களை படைச்ச இறைவன்ட்ட நீங்க இதை டிக்ளேர் பண்றது அவசியம். இதை பண்ணிட்டு நீங்க இணை வைக்கல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் உறுதி. அதுக்கப்புறம் என்னால தொழுவ முடியாது பாய், தொழுவ முடியாட்டி நீங்க எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்ப தொழுவுங்க. சான்ஸே கிடைக்கல எனக்கு, நான் என்னை சுத்தியே இருக்காங்க, அப்ப தொழுகாததுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும். ஆனா ஒரு நாள் சொர்க்கம் போயிடலாம், அந்த தண்டனை முடிஞ்ச உடனே ஒரு நாள் சொர்க்கம் போயிடலாம். இல்லை எனக்கு வந்து இப்படியே இருக்கு, நான் இதையே சொல்ல முடியாது, இந்த டிக்ளரேஷனே என்னால நான் சீக்ரெட்டா நான் சொல்றதுக்கு பயப்படுறேன் அப்படின்னா ஒரு 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 நன்மையும் கிடையாது அதுல. அப்ப நீங்க நரகத்துல இருந்துட்டு சொர்க்கத்துக்குங்கிறது போகவே முடியாது. ஏன்னா நீங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை. உங்களை படைச்ச உங்க இறைவன்ட்ட நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நீ தான் ஒரு இறைவன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, முகமது நபிங்கிறவங்க அடிமை, அவங்க இறுதி இறை தூதர் அப்படிங்கிறத நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களை படைச்ச இறைவன் தான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள்
எனக்கு தொழுகையை ஈஸியாக்கி தாயா அல்லா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனையினுடைய வலிமையில பொறுத்து உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே எளிதாக்கப்பட்டுக்கிட்டே வரும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்க குடும்பம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா எல்லா உதவிகளும் எளிதாக்கப்படும். எப்ப அப்படின்னா உங்களை படைச்ச உங்களோட ஒரே இறைவன்ட்ட உங்களோட கனெக்ஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயமுமே ஈஸியாகிட்டே வரும். அப்படி ஏதாவது அதுல ஒரு கஷ்டங்கள் இருந்தா கூட அதற்கான நன்மைகள் ரொம்ப ஜாஸ்தி. இங்க பேசினவர் கூட சொன்னாரு, எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா. இந்த டிஸ்டர்பன்ஸோட பண்ணக்கூடிய அமல்கள் இருக்குல்ல, எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, நான் தனியா இருக்கேன், என்னால தொழுவ முடியுது, என்னால குர்ஆன் ஓத முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. அவருக்கும் இன்னொருத்தர் குடும்பத்தோட பிள்ளைகளோட பிள்ளைகளுடைய எல்லா விஷயம், ஒய்ஃப், பெற்றோர்கள் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே எகெயின்ஸ்டா இருக்காங்க. இவர் கஷ்டப்பட்டு இதனால பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை பண்ணிட்டு பல விஷயங்களை விடுறாருல, பல அமல்களை. அவருக்கு வந்து நன்மை பயங்கர ஜாஸ்தியா வரும். ஏன்னா அவருடைய தேட்டம், அவருடைய உள்ளம் எப்போதுமே அந்த ஓர் இறைவன்கிட்ட கனெக்டடா இருக்கும். என்னால இதை செய்ய முடியலையே, எனக்கும் இதை வாய்ப்பு கூடிய அல்லா, எனக்கும் கொஞ்சம் குடும்பத்துல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா இன்னும் நான் நிறைய பண்ணுவேனே அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கு நிறைய கூலி இருக்கு. இஸ்லாத்துல வந்து ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம வச்சாலே நமக்கு நன்மை கிடைச்சிரும், கூலி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை செய்யல நம்மளுடைய இஹ்லாஸை பொறுத்து அதுக்கான கூலியும் கிடைக்கும். ஒரு தீமையை நினைக்கிறோம் அப்படின்னா தீமை எழுதப்படாது நம்ம பேர்ல. ஆனா தீமையை செஞ்சா ஒரே ஒரு தீமை தான் எழுதப்படும். ஆனா நன்மை அப்படி இல்லை, பல மடங்கு நம்மளுடைய இஹ்லாஸை பொறுத்து. ஏன்னா இது ஒரு இயற்கையான மார்க்கம். அப்படிங்கையில எதெல்லாம் நம்மளால இயற்கையா நமக்கு கிடைக்குமோ அது எல்லாத்துக்குமே நமக்கு நன்மை கிடைக்கும். நல்ல எண்ணங்கள், எல்லார் மேலேயும் நல்ல எண்ணத்தை வைக்கிறது, அது ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா டிலே பண்ண வேணாம். ஏன்னா இந்த டிக்ளரேஷனை நீங்க பண்ணாம, இந்த ஒரு இறைவன் தான் நம்மளை படைச்சது, இறுதி தூதர், இது மாதிரி நிறைய தூதர்கள் வந்திருக்காங்க, எல்லா தூதரையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும், இறுதியா வந்ததுதான் முகமது நபி, அவங்க ஒரு அடிமை, அவங்க வந்து இறுதி இறை தூதர், அவங்க கொண்டு வந்ததுதான் அந்த குர்ஆன்ல வந்து எந்த ஒரு கையாடலும் கிடையாது, மனிதர்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா இது சேலஞ்ச் பண்ணுது. அதுவே இதுல உள்ள ஒரே ஒரு லைன் மாதிரி நீங்க கொண்டு வாங்க, உலகமே சேர்ந்துக்குங்க. என்ன கல்வியாளர்கள், என்ன எக்ஸ்பர்ட்ஸ், என்ன சயின்டிஸ்ட், எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவலா இருந்தாலும் சரி, இதே மாதிரி ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வாங்க. ஏன் முடியல? இது இறைவனுடைய உண்மையான பேச்சு, உண்மையான கலாம், உண்மையான ஒரு வார்த்தைகள். இதுல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் படி ஒரு லைனை வந்து இன்னை வரையும் இந்த சேலஞ்ச் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஏன் முடியல? எவ்வளோ இன்டலெக்சுவல் இருக்காங்களே. ஏன்னா படைத்த இறைவன் மனிதர்களுக்குன்னு ஒரு பவுண்டரி கொடுத்துருக்கான். நீ என்னதான் எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாலும் இந்த லெவலுக்கு மேல போக முடியாது. நீ பிறந்ததுலேருந்து நீ பிரெயினை என்ன ட்ரைன் பண்ணி கொண்டு வந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் உன்னால வர முடியும். இது டிசைடட். இதுக்கு மேல இருக்கு, இந்த லெவல் வந்து அதுக்கெல்லாம் மேல இருக்கு. அப்ப அந்த லெவலை நம்ம ரீச் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த சேலஞ்ச் இன்னமும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப அரபுகள் வந்து பெரிய பெரிய பண்டிதர்கள், மொழியில வந்து பெரிய பெரிய வலிமை மிக்கவர்கள்லாம் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு விடப்பட்ட இந்த சேலஞ்சு இன்னை வரையும் இருக்கு. அப்ப அப்பையிலேருந்து இப்போ வரையும் படிச்சிருந்தா அவங்க எவ்வளவு அரபிக் லாங்குவேஜ்ல எவ்வளவு பெரிய புலமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனா இன்னை வரையும் அது முடியலையே. ஏன் முடியல அப்படின்னா, இது உண்மையான நம்மை படைத்த, மனிதர்களை படைத்த, மற்ற உயிரினங்களை படைத்த எல்லாத்தினுடைய ஒரே இறைவன் கொடுத்த இந்த ஒரே ஒரு அவனுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தைகள். அதனாலதான் அது மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு இதை கொண்டு வர முடியல. நிறைய விஷயம் இருக்கு, மருத்துவம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமுமே நிறைய இருக்கு, பேசிக்கிட்டே போகலாம். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுது அந்த ஒரு இறைவன், அவங்க தான் மனிதர்களை படைத்தவர்கள். அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இப்படிதான் அவங்கள ரீச் பண்ண முடியும், இப்படிதான் நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதைத்தான் நம்ம முடிஞ்ச வரையும் ஃபாலோ பண்ணணுமே தவிர, ஒரு காலத்திலும் எவ்வளவு முடியுதோ அந்த இணை வைப்பு பக்கம் போகவே கூடாது. நம்மளுடைய பிரார்த்தனை நம்மளை படைச்ச இறைவன்கிட்ட கண்டிப்பா கேட்கும். அதனால நம்ம சீக்கிரட்டா கூட அந்த துவாவை, பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்.
அதனுடைய விளைவு நமக்கு வந்து வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அது அந்த அடிப்படையில நம்ம வந்து படைத்த ஓர் இறைவனுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணா போதும், நீ தான் ஒரு இறைவன், இறை தூதர் தான் இறுதி, அவங்க கொண்டு வந்தது தான் குர்ஆன், நான் படிக்க போறேன். மற்றபடி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க இறைவனுக்கு தெரிஞ்சா போதும், நீங்க முஸ்லீம்ங்கிறது வேற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அடிபணிந்தவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு உங்களுக்கு பரிசு என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய பரிசுகள் இருக்கு, அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். மறுமையில கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும். அதை சொல்லாட்டி என்ன, சொர்க்கம் கிடைக்காது. அதுதான் ஒரு பெரிய இழப்பு. இந்த உலகத்திலையும் நிறைய நெருக்கடிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நமக்கு வந்த நிறைய நம்ம வாழ்க்கையில பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம சொல்லியிருக்கோம். அல்லாஹ் இதை கபூல் செய்யட்டும். அதே மாதிரி இப்போ கிராண்ட் ஃபாதர் இல்லை, என்னுடைய ஃபேமிலி ஃபுல்லாக இந்த ஒரு வழிகாட்டுதல்லாம் தான் இருக்கிறாங்க, நான் எப்படி அதுலேருந்து மாறுறது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. நம்ம சர்வைவலுக்காகவ நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம், தொழில் செய்யறோம். இப்போ ஃபாதரோ கிராண்ட் ஃபாதரோ ஒரு லாஸா போற பிசினஸோ இல்ல ஒரு கஷ்டமான வேலையிலேயோ அவர் இருக்கிறாரு அப்படின்னா, எந்த புத்திசாலியான பிள்ளைகளும் அந்த பிசினஸை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுல கஷ்டமும் இருக்கு, அதுல லாபமும் கம்மி, இல்ல லாஸும் வருது. அப்படிங்கையில அதை யாருமே வந்து பிடிச்சிக்கிட்டு இல்ல எங்க அப்பா பிசினஸ், எங்க தாத்தா பிசினஸ், நான் இதை விடக்கூடாது அப்படின்னு இருக்கிறது இல்லை. ஏன்னா அதுல தெரியுது, அந்த கஷ்டம் தெரியுது, அந்த நஷ்டம் தெரியுது, லாபமும் இல்லை. அப்ப அந்த இதை எப்படி நம்ம புத்திசாலித்தனமா டிசைட் பண்றோமோ, அதே அறிவு இதற்கும் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அந்த அறிவை வச்சுதான் நம்ம இதையும் பார்க்கணும். ஓகே, இதுல சொல்லப்பட்டிருக்கா, இதுல இந்த மதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த மதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுல உள்ள விஷயங்கள் என்ன, இதுல உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே அறிவு உங்களை கண்டிப்பா ஒரு நேர்வழிக்கு கொண்டு வரும். அந்த நேர்வழியை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த அறிவை வந்து நம்ம எதற்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருளாதாரத்தை தேடுறதுல மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை வந்து கண்டிப்பா நம்மளுடைய மறுமை வெற்றியும் சரி, இம்மை வெற்றியும் சரி, இந்த உலகத்திலையும் நம்ம வெற்றி அடையணும், மறு உலகத்திலையும் வெற்றி அடையணும்னா நம்மளுடைய அந்த அறிவை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நம்மளுடைய நேர காலங்களை சரியான முறையில பயன்படுத்தி நம்ம ரெண்டு உலகத்திலையும் நம்ம வெற்றி அடையணும். பொருளாதாரத்தை பற்றி சொல்லையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மத்தினுடைய விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதாவது இந்த சாச்சா, சித்தப்பாவா இருக்கட்டும், பெரியப்பாவா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சேனல் ஒரு குடும்பத்தோட இருக்கையிலேயோ ஒரு துணை இருக்கு. எனக்கு ஏதாவது தேவைன்னா இவங்கள்ட்ட கேட்கலாம், இவங்க வந்து கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட். அவங்க தர்றாங்களோ இல்லையோ பெரிய சப்போர்ட், அது ஒரு வலிமை. ஆனா எதுவுமே இல்லாதவன் யார்கிட்ட கேட்பான்? டைரக்டா படைச்சவன்கிட்ட கேட்பான், படைச்சவன்கிட்ட கையேந்துவான், அந்த உள்ளத்தால கேட்பான். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, உள்ளத்தால எனக்கு இவ்வளோ பெரிய இதாயிருச்சு, எனக்கு ஏதாவது ஒரு வழியில என்னை காப்பாத்து அப்படிங்கையில எந்த ஒரு அதாவது எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனா அப்ப அல்லாஹ்வுடைய பெரிய உதவி அவனை தேடி போவோம். அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். அது கஜா புயலா இருக்கட்டும், இல்ல கொரோனா டைமா இருக்கட்டும், எல்லாருமே அந்த இறைவனை வந்து தக்குவாவோட இறை அச்சத்தோட அந்த பிரார்த்தனையை செஞ்சாங்க. அவர்களுக்கான உதவிகள் வந்து அவர்கள் வீட்டுக்கு சென்றடைஞ்சிச்சு. யார் மூலமா, எப்படி, என்ன, எதுவுமே தெரியாது. எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயம்தான். அப்படி கேட்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவி போய் சென்றடையுது அப்படின்னா, கொடுத்தவர் அங்க மேட்டர் இல்லை. கொடுத்தவருக்கு நம்ம வந்து ஒரு மரியாதையோ இல்லை அந்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது அது மனித இயல்பு. ஆனா அதற்கு நன்றி சொல்ல முதல் காரணம் யாருக்கு நம்ம கொண்டு போகணும்னா, உங்களை படைச்ச ஒரே இறைவன். நான் உன்கிட்ட கேட்டேன், நீ என்கிட்ட வந்து தந்திருக்க. என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த துவா, அந்த பிரார்த்தனை கபுலாக்கப்பட்டதனுடைய விளைவு தான் உங்களுக்கு கிடைச்சிச்சே தவிர, இந்த இன்னாரு நல்லவர், இவர் தந்தாரு, இந்த அவரை போய் பார்ப்போம், அவருக்கு கொடுப்பாரு, முயற்சிகள் கண்டிப்பா வேணும். முயற்சி இல்லாம இருக்கக்கூடாது. ஆனா முயற்சிங்கிறது சுன்னா, அது ஒரு வழிமுறை தான். அந்த முயற்சினாலதான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது தப்பு. முயற்சி நான் செஞ்சேன், என்னுடைய சுன்னா நான் செய்யணும். ஆனா ரிசல்ட் எனக்கு என்னை படைத்த ஒரே இறைவன் கொடுத்தது. ஓகேவா? அந்த இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும்.
நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஒரு தர்மம்ங்கிற அந்த சதக்கா இருக்குல்ல, அது வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு பல உதவிகளை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 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 ஆக்சிடென்ட் நமக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட்டை கூட அது வந்து எடுத்து விட்டுறலாம். இந்த தர்மத்தினுடைய விளைவு. அது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதனுடைய விளைவு நமக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து நம்மளை காப்பாற்றலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கான நன்மையா அது போய் இருக்கும். இந்த உலகத்திலே நன்மையா இருக்கும், இல்லை மறு உலகத்துல நன்மையா இருக்கும், இல்லை ரெண்டுலேயுமே நன்மையா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் சொல்ல வர்றேன்னா, அவன் நம்பினது ஒரே ஒரு இறைவனை தான், அவன் கேட்டதும் ஒரே ஒரு இறைவன்ட்ட தான். ஆனா அதற்காக நம்மளை சூஸ் பண்றானே அல்லாஹ், நம்மளை சூஸ் பண்ணி நீ உன் பொருளாதாரத்தை போய் கொடு அப்படிங்கிறது வந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய செய்யணும், நிறைய கொடுக்கணும், இல்லாதவர்களை ரீச் பண்ணணும், அவர்களுக்கு போய் செய்யணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தரக்கூடிய அந்த பொருளாதாரத்துல வந்து பரக்கத்து, அபிவிருத்தி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு வேணும். நம்மளுக்கு வந்து சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். இந்த வழியிலையும் நம்மளுடைய நேரங்களை கொடுக்கணும். ஏன்னா ஒரு பையனே இருந்தாலும், ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பையனே இருந்தாலும், அவன் ஸ்கூல் போகையிலையோ இல்லை வெளியே போகையிலையோ எவ்வளோ கொடுப்போம்? அவனுக்கு தேவையான காசை தான் கொடுப்போம். என்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் அதிகமாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது அவனை வழிகெடுத்துரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இறைவன் நமக்கு தேவைக்கு மீறி கொடுக்குறான் அப்படின்னா அதற்கு வந்து மீனிங் என்ன? நம்மளும் நம்ம குடும்பமும் மட்டுமே வச்சு அதை வந்து சந்தோஷப்படணும், அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதில் வந்து நிறைய பேருடைய பங்கு இருக்கு. அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்படுறதனுடைய நோக்கமே வந்து உங்களை சுற்றி உள்ள இயலாதவர்கள், முடியாதவர்கள், இவர்களுக்காக தான், அவர்களுக்கு நீங்க பாக்குறீங்கிறதுனால தான் உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு. இது ஒரு ஸ்டைலு. இந்த மாதிரி பார்க்குறவங்க பொருளாதாரத்தை அடைகிறது ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் வந்து அவர் யாரையுமே பார்க்கல பாய், ஆனா நல்லா இருக்காரு, நல்லா கோடீஸ்வரன் போயிட்டே இருக்காரு, லட்சாபதி கோடீஸ்வரன் அப்படி போயிட்டே இருக்காரு அப்படின்னா இவரை வந்து ஒரு வேலை அல்லாஹ்வால அல்லாஹ் தண்டிக்கணும்னு கூட நினைச்சிடலாம். ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கு இது வந்து சிறைச்சாலை, ஒரு நான் முஸ்லீமுக்கு இது வந்து சொர்க்கம், இந்த உலகம். ஏன் அப்படின்னு ஒரு அறிஞர்கிட்ட கேட்கையில அந்த அறிஞர் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கம்பேர் பண்ணையில இங்க உள்ள கோடீஸ்வரனாவே இருந்தாலும் சரி, இங்க உள்ள நல்ல வாழக்கூடிய நல்ல சுகபோகங்களோட வாழக்கூடியவனா இருந்தாலும் சரி, அது சிறைச்சாலை தான் அவனுக்கு. ஏன்னா சொர்க்கம் அவ்வளோ பெருசு, அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ இன்பமா இருக்கும். அதான் அதாவது ஒரு கோடீஸ்வரனை, ஒரு நல்ல சுகபோகமா வாழ்ந்தவனை கொண்டு போய் நரகத்துல போடையில கேட்கப்படுமா, ஏதாவது உலகத்துல நல்ல இன்பமா இருந்தியா அப்படின்ட்டு. அவன் நரகத்தினுடைய கொடூரத்தை பார்த்துட்டு நானா உலகத்துல சந்தோஷமாவா, இல்லவே இல்லையம்மானா. அதே இது அப்படியே வைஸ் வர்சா, ஒரு காலம் ஃபுல்லா பயங்கர கஷ்டம், எதை எடுத்தாலும் கஷ்டம். ஆனா அல்லாஹ்வுடைய இதுலயே இருந்தவர்கிட்ட கொண்டு போய் சொர்க்கத்தை காட்டிட்டு உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அப்படின்னு கேட்டா, அவர் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த இதை பார்த்துட்டு, இன்பத்தை பார்த்துட்டு, நானா கஷ்டமா அப்படிலாம் படவே இல்லையே அப்படின்னு பாருங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இதான் வந்து ரியாலிட்டி. சொர்க்கம் நரகத்தினுடைய ரியாலிட்டி இதுதான். அதனால நமக்கான இடம் சொர்க்கத்திலையும் இருக்கும், நரகத்திலையும் இருக்கும். நாளைக்கு நரகவாதியா அல்லாஹ் பாதுகாக்கணும் இருந்தால், நாளைக்கு சொர்க்கத்தை காட்டுப்படுமா ஃபர்ஸ்ட். இதுக்கு தான் நீ இருந்த, ஆனா நீ வந்து நல்லவனா வாழல, உன்னை படைத்த ஒரு இறைவனை நீ வந்து அறியல, உன்னை படைத்த ஒரு இறைவனுக்கு நீ இணை வச்ச, அதனால உன்னுடைய இடம் நரகத்துக்கு போ அப்படின்ட்டு சொல்லப்படும். இதே ஒரு நல்ல ஒரு மனிதரா இருந்தா, நல்ல ஒரு இறைவன், உன்னை படைத்த ஒரு இறைவனுக்கு அடிபணிந்து, இறை தூதர் இறுதி தூதர் முகமது நபி தான், எல்லா தூதரையுமே நாங்க வந்து ஈக்குவலா தான் பார்ப்போம், ஒரு முகமது நபி தான் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. எல்லா தூதருமே அவங்களுடைய வேலைகளை பார்த்தாங்க. இறுதியா வந்தது இறை தூதர், அவங்க கொண்டு வந்தது குர்ஆன்ல எந்த ஒரு மனித கையாடலும் இல்லை, உண்மைக்கு புறம்பு எதுவுமே இல்லை. அப்படிங்கிறத நம்பி அடிபணிஞ்சு முஸ்லீமா வாழ்ந்தவனுக்கு, நல்ல இணை வைக்காம அந்த ஒரு இறைவனை வாழ்ந்து மரணிச்சவனுக்கு சொல்லப்படும், நரகத்தை காட்டப்படுமா ஃபர்ஸ்ட். இதுதான் நீ போவிருந்த இடம், ஆனா நீ நல்லபடியா வாழ்ந்ததுனால சொர்க்கத்துக்கு போற அப்படின்ட்டு. அந்த மாதிரியான மக்களாக அல்லாஹ் அவனுடைய கருணையை கொண்டும் இரக்கத்தை கொண்டும்
நம் அனைவரையும், இன்னும் உலக முஸ்லீம்கள், உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு வழிப்படுத்தி தூய்மையான இஸ்லாத்தில் எல்லோரோடும் எல்லாரும் ஹிதாயத் என்னும் நேர்வழியை பெற்று இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நன்மையான வழியில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் சுதந்திரத்தையும் வெற்றியையும் சீக்கிரமே கொடுத்து அதை நிரந்தரமாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நமது நல்ல எண்ணங்களையும் முயற்சிகளையும் தர்மங்களையும் கபூல் செய்து நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதெல்லாம் பேசினவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ், அடுத்தது தான் கேட்குறவங்களுக்கு. ஏன்னா கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும், பேசுகிறவங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால பேசுகிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உபதேசம். இது ஒரு ரெஃப்ரெஷிங். எப்போதுமே சுய பரிசோதனையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை நீங்கள் விசாரிக்கப்படும் முன் நீங்களே உங்களை விசாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அப்பப்போ நம்மளை சுய பரிசோதனை செய்யல தான் நம்மளுடைய தவறுகள் நமக்கு புலப்படும். நம்ம ஃபர்ஸ்ட் தவறுகளை அக்செப்ட் பண்ணணும். இல்லை நான் அது ஏன் தெரியுமா பண்ணினேன் அப்படின்ட்டு எல்லா காரணத்தையும் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தவறுகள் திருத்தப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நமக்குள்ள தானே அக்செப்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதை எல்லாத்தையும் லேசாக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.